இந்த வாரத்தினுடைய தியானத்திற்காக நாம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். ಈ ವಾರದ ಧ್ಯಾನಗೋಸ್ಕರ ನಾವು ಮತ್ತೇನ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳೋಣ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ಎಲೆ ಕಷ್ಟಪಡುವವರೇ, ಹೊರೆ ಹೊತ್ತವರೇ, ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುವೆನು. இங்கு ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பை நாம் பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ದೇವರು ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಡುವಂತ ಒಂದು ಆಹ್ವಾನದ ಬಗ್ಗೆ ನೋಡುತ್ತೇವೆ. எல்லாரும் வாங்கன்றாரு. ಎಲ್ಲರೂ ಬನ್ನಿರಿ ಅನ್ನುತ್ತಾನೆ. யாரு அவர்கிட்ட வரணும்? ಯಾರು ಆತನ ಬಳಿ ಬರಬೇಕು? வருத்தப்படுகிறவர்கள், பாரம் சுமக்கிறவர்கள். ಕಷ್ಟಪಡುವವರು, ಹೊರೆ ಹೊತ್ತವರು. வந்தா என்ன நடக்கும்? ಬಂದರೆ ಏನಾಗುತ್ತೆ? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಅನ್ನುತ್ತಾರೆ. நாம் இந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி இந்த இளைப்பாறுதல் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி தியானிக்கிறோம். ನಾವು ಇದನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾ ಬಂದಿದ್ದೇವೆ. ವಿಶ್ರಾಂತಿ ಎಂಬ ಪದವು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಗೆಲ್ಲ ಉಪಯೋಗವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். எல்லா கிரியைகளையும் செய்து முடித்த தேவன் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி பார்த்தோம். ಆದಿಕಾಂಡ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದೆವು, ಸರ್ವವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವರು 7ನೇ ದಿವಸ ವಿಶ್ರಾಮಿಸಿಕೊಂಡರು ಎಂಬುದಾಗಿ. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்த்தோம். பேழை அரராத் என்கிற மலையிலே வந்து தங்கி அது ஓய்வெடுத்தது. ಆದಿಕಾಂಡ 8:4ರಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದೆವು, ನಾವೆಯೂ ಅರರಾತ್ ಎಂಬ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಬಂದು ನಿಂತಿತು ಎಂಬುದಾಗಿ. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கற்பனையை கொடுக்கிறார். 6 நாட்கள் நீ வேலை செய், 7ஆம் நாளிலே நீ ஓய்ந்திரு என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். ವಿಮೋಚನ ಕಾಂಡ 16:23ರಲ್ಲಿ ದೇವರು ಜನರಿಗೆ ಈಗಂದನು, 6 ದಿವಸ ಕೆಲಸ ಮಾಡಿ 7ನೇ ದಿವಸ ವಿಶ್ರಾಮಿಸಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அது உன்னுடைய பரிசுத்தமான ஒரு நாளாக இருக்கும். அந்த நாளிலே எந்த வேலை செய்யாதன்னு சொல்றார் ஆண்டவர். ಆ ದಿವಸ ಯೆಹೋವನ ಸಬ್ಬತ್ ದಿವಸ, ಪರಿಶುದ್ಧವಾದ ದಿವಸ, ಆ ದಿವಸದಲ್ಲಿ ಯಾವ ಕೆಲಸ ಮಾಡಬಾರದು ಅಂತ ಅಂದನು. 23ஆம் அதிகாரம் 12வது வசனம் யாத்திராகமத்திலே ஆண்டவர் இன்னும் அதிகமாக அவர் உணர்த்தும்படி, உன்னுடைய வேலைக்காரர் வேலைக்காரிகளுக்கும் உன்னுடைய ஆடு மாடுகளுக்கும் நீ என்ன செய்யணும்? ஓய்வு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ವಿಮೋಚನ ಕಾಂಡದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ ಪ್ರಕಾರ ಇನ್ನೂ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಆತನು ಈಗ ಅನ್ನುತ್ತಾನೆ, ನಿನ್ನ ದಾಸ ದಾಸಿಯರು, ಕತ್ತೆಗಳು, ದನಗಳಿಗೂ ಎಲ್ಲಕ್ಕೂ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் நீங்கள் 3வது 4வது 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, 6 வருடங்கள் நீ என்ன செய்? வேலை செய், உன்னுடைய நிலத்தை பயன்படுத்து, 7வது வருடத்திலே உனக்கு ஓய்வின் வருஷம் என்று சொல்லி அந்த ஒரு வருடம் முழுவதும் நீ ஓய்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ಯಾಜಕ ಕಾಂಡ 25ನೇ ಅಧ್ಯಾಯ 3, 4, 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 6 ವರ್ಷ ಕೂಡ ನಿನ್ನ ಭೂಮಿಯನ್ನು ನೀನು ಉಪಯೋಗಿಸಿ ಪೈರನ್ನು ಬೆಳೆಸು, 7ನೇ ವರ್ಷ ಆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಯಾವ ಪೈರನ್ನು ಬೆಳೆಸಬಾರದು, ಅದು ಯೆಹೋವನ ವರ್ಷ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಅಂದನು. அப்ப பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஓய்வை ஒரு மிக முக்கியமான கட்டளையாக கொடுக்கிறார். அது ஒவ்வொரு முறையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கற்பனை. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಈ ವಿಶ್ರಾಂತಿಯ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡುವಾಗ ದೇವರು ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಒಂದು ಆಜ್ಞೆಯಾಗಿ ಕೊಟ್ಟನು. ಪ್ರತಿ ಸಾರಿಯೂ ಇದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಕೈಗೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಆಜ್ಞೆಯಾಗಿ ದೇವರು ಇಟ್ಟನು. ஒவ்வொரு நாளும் நீ வேலை செய், 7வது நாள் ஓய்வு நாள். ಪ್ರತಿ ದಿವಸ ನೀನು ಕೆಲಸ ಮಾಡು, 7ನೇ ದಿವಸ ವಿಶ್ರಾಮಿಸುವ ದಿವಸ. ஒவ்வொரு வாரமும் நீ இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ಪ್ರತಿ ವಾರವೂ ಇದನ್ನು ನೀನು ಮಾಡುತ್ತಲೇ அதே ಇರಬೇಕು. போல 6 வருடங்கள் வேலை செய், 7வது வருடம் உனக்கு ரெஸ்ட், உன்னுடைய பூமிக்கும் ரெஸ்ட். ಅದೇ ಪ್ರಕಾರ 6 ವರ್ಷವೂ ನೀನು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡು, 7ನೇ ವರ್ಷ ನಿನಗೂ ವಿಶ್ರಾಮಿಸಿ ನಿನ್ನ ಭೂಮಿಯನ್ನು ವಿಶ್ರಾಮಿಸು ಅಂತ ಅಂದನು. இப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் இன்னொரு விதமான ஒரு ரெஸ்ட் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ದೇವರು ಇನ್ನೊಂದು ಪ್ರಕಾರವಾದ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ದೇವರು ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಕೊಟ್ಟನು. நல்ல கவனிங்க, புதிய ஏற்பாட்டிலே பரிசேயர்கள் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, அந்த ஓய்வு நாளிலே எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆனால் இயேசு அந்த ஓய்வு நாளில் ஜனங்களை சுகமாக்குகிறார். ನೋಡಿ, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಪರಿಸೇಯರು ಏನಂದ್ರು ಅಂದ್ರೆ, ಈ ಒಂದು ಕರ್ತನ ದಿವಸದಲ್ಲಿ ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಬಾರದು ಅಂತ ಅಂದರು. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ 7ನೇ ದಿವಸದಲ್ಲಿ ರೋಗಿಗಳನ್ನು ವಾಸ ಮಾಡಿದರು. ಯೇಸು ಅವர்களை பார்த்து கேக்குறாரு, உன்னுடைய ஆடு மாடுகள் குழியில விழுந்துருச்சுன்னு சொன்னா நீ அதை தூக்கி விட மாட்டியா? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈಗ ಒಂದು ನಿನ್ನ ಕುರಿ ದನ ಒಂದು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬಿದ್ದರೆ ಆ ದಿವಸದಲ್ಲಿ ನೀನು ಅದನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತೋದಿಲ್ಲವಾ? இந்த ஓய்வு நாளிலே ஆபிரகாமின் குமாரத்திகளாய் இருக்கிற இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம் என்று சொல்லி அவர்களை சுகமாக்குகிறார். ಈ ಕರ್ತನ ದಿವಸದಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಂ ಮಕ್ಕಳಾದ ಇವರುಗಳು
ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಬೇಕಾದದ್ದು ಎಷ್ಟು ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಅವರನ್ನು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸಿದನು. அது மாத்திரம் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆண்டவர் ஓய்வு நாளுக்கும் நான் தேவனா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். ಅಷ್ಟು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೀಗಂದನು, ನಾನು ಸಬ್ಬತ್ ದಿವಸಕ್ಕೂ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அப்ப பழைய உடன்படிக்கையில நீங்க பார்க்கிற பொழுது ஆண்டவர் ஒரு நாளை முக்கியத்துவப்படுத்துகிறார். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡಿದಾಗ ಒಂದು ದಿವಸವು ಪ್ರಾಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ತಿಳಿಸಿದರು. ஆனால் புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ரெஸ்ட்னு அந்த நாளை பார்க்காத, என்ன பாரு, நான் தான் உனக்கு ரெஸ்ட்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ಅಂದ್ರೆ ಆ ಸಬ್ಬತ್ ದಿವಸ, ಪರಿಶುದ್ಧ ದಿವಸ ಅಂದ್ರೆ ದಿವಸವನ್ನು ನೀನು ನೋಡಬೇಡ, ನಾನೇ ಆ ದಿವಸ ನನ್ನನ್ನು ನೋಡು ಅಂತ ಅಂದನು. நீ புதிய உடன்படிக்கையில ஒரு நாளை மேன்மைப்படுத்தாதே, நீ என்னிடத்தில் வர வேண்டும், நான் தான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன்னு சொல்லுகிறார். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸವನ್ನು, ಆ ದಿವಸವನ್ನು ಮೇಲೆ ಎಂಬುದಾಗಿ ಎನಿಸಬೇಡ, ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು இப்ப ಬಯಸಿದರು. நல்லா கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய இளைப்பாறுதல் தேவன் இல்லாமல் கிடைக்காது. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ, ನಿಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಬೇಕಾದ ವಿಶ್ರಾಂತಿಯು ದೇವರಿಲ್ಲದೆ ಸಿಗುವುದಿಲ್ಲ. நாள் முக்கியம் இல்ல, தேவன் தான் முக்கியம். ಆ ದಿವಸ ಮುಖ್ಯವಲ್ಲ, ದೇವರೇ ಮುಖ್ಯ. அது கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாளுக்கு தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். ಆ ಯೆಹೋವನ ದಿವಸದ ಸಬ್ಬತ್ ದಿವಸ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. ಆ ದಿವಸಕ್ಕೆ ದೇವರೇ ಕರ್ತನನಾಗಿದ್ದಾನೆ. நாம என்ன நினைக்கிறோம், சில நேரங்கள்ல தேவனை தள்ளி விட்டு நாளை முக்கியத்துவப்படுத்திடுறோம். ಕೆಲವು ಸಾರಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ, ದೇವರನ್ನು ದೂರವಿಟ್ಟು ದಿವಸಕ್ಕೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಕೊಡುತ್ತೇವೆ. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ಇದು ಒಂದು ಕಡೆ ಇರಲಿ. இன்னொரு விதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இன்னொரு விதமான ரெஸ்ட் கொடுத்தார். ಇನ್ನೊಂದು ಕಡೆ ನೋಡಿದ್ರೆ ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ದೇವರು ಇನ್ನೊಂದು ರೀತಿಯಾದ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಟ್ಟನು. அந்த அந்த வாக்குத்தத்தமான ஒரு பூமிக்குள்ள அவங்க போறாங்க பாத்தீங்களா, அதையே ஆண்டவர் ஒரு ரெஸ்ட்னு சொல்லுகிறார். ವಾಗ್ದಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಭೂಮಿಗೆ ಅವರು ಹೋದರಲ್ಲ, ಅದನ್ನೇ ದೇವರು ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿ ಅಂತ ಅಂದನು. நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்திற்கு வாருங்கள். ನೀವು ಯೋಶುವನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 1ஆம் அதிகாரம் ಅಲ್ಲಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனத்தை பாருங்கள். 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். ಯೋಶುವನು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ. அங்கே ஆண்டவர் யோசுவா இந்த ஜனங்களை இந்த பூமிக்குள்ள அவர் கொண்டு போறாரு அப்படின்றத ஆண்டவர் உணர்த்துகிறார். ಅಲ್ಲಿ ಯೋಶುವನಿಗೆ ದೇವರು ಈಗಂದನು, ಈ ಜನರಿಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ இப்ப ತೋರಿಸಿಕೊಟ್ಟನು. மோசேக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை யோசுவா நிறைவேற்றுகிறார். ಮೋಶೆಗೆ ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನವನ್ನು ಯೋಶುವನು ನೆರವೇರಿಸಿದನು. நீங்க 13வது வசனத்தில் பார்க்கிற பொழுது, ಅಲ್ಲಿ 13ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. ಯೆಹೋವನ ಸೇವಕನಾದ ಮೋಶೆಯು ನಿಮಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮಗೆ ಈ ದೇಶವನ್ನು ಕೊಟ್ಟು ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನುಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. இது ரொம்ப மிக முக்கியமான காரியம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವು, ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு அந்த ஓய்வு நாள் மிக முக்கியம். ಮೊದಲೇದಾಗಿ ದೇವರು ಈಗಂದ್ರು ಆ ಸಬ್ಬತ್ ದಿವಸ ಎಂಬುದು ಬಹಳ ಮುಖ್ಯ. ஓய்வின் வருஷம் மிக முக்கியம். ಆ ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿಯ ವರ್ಷ ಬಹಳ ಮುಖ್ಯ. நான் உனக்கு இப்ப தேசத்தை கொடுக்கிறேன் பாத்தீங்களா, இது 3வது ஒரு ஸ்டேஜ். ஆண்டவர் சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த தேசமே உங்களுக்கு ஒரு ஓய்வை கொடுக்கிறதுன்னு சொன்னார். ನಾನು ಈ ದೇಶವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಅಂದರಲ್ಲ, ಇದು 3ನೇ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯ. ಈ ದೇಶವೇ ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவர்கள் எல்லாரும் தேசம் இல்லாமல் அனாதைகளை போல நாடோடிகளாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். ಅಬ್ರಹಾಂ ಆಗಲಿ, ಈಸಾಕು, ಯಾಕೋಬರಲಾಗಲಿ, ಯೋಶುವನಾಗಲಿ ಇವರಿಗೆ ದೇಶವಿಲ್ಲದೆ ಪರದೇಶಿಗಳಂತೆ ತಿರುಗಾಡುತ್ತಿದ್ದರು. மோசே அவர்களுடைய மூதாதையர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 40 வருடம் இங்கும் அங்குமாக ஓடோடி கொண்டிருந்தார்கள். ಮೋಶೆ ಆಗಲಿ, ಅವರ ಮೂಲ ಪಿತೃಗಳಾಗಲಿ ಅವರು ಪರದೇಶಿಗಳಂತೆ 40 ವರ್ಷ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ತಿರುಗಾಡುತ್ತಿದ್ದರು. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கிற அந்த தேசம் இருக்கு பாத்தியா, அந்த தேசத்திற்குள்ள நீ வருகிற பொழுது நீ எங்கேயும் ஓடி ஆட வேண்டியது அவசியம் இல்ல, நீ அல்லோலப்பட வேண்டியது அவசியம் இல்ல, நீ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது அவசியம் இல்ல, நீ அமைதியா தங்கி இளைப்பாறுகிற ஒரு இடமாய் அந்த தேசம் உனக்கு இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ಈಗ ದೇವರು ಈಗ ಅನ್ನುತ್ತಾನೆ, ನಾನು ಈಗ ನಿನಗೆ ಕೊಡುವಂತ ದೇಶದಲ್ಲಿ ನೀನು ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲ ಪಡಬೇಕಾಗಿಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ತಿರುಗಾಡಬೇಕಾಗಿಲ್ವಾ? ಇಲ್ಲ, ನಾನು ಕೊಡುವಂತ ಈ ದೇಶ ನಿನಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. எவ்வளவோ யுத்தங்களை சந்தித்திருக்கிற, நீ எவ்வளவோ எதிரிகளை பார்த்திருக்கிற, ஆனால் நான் உன்னுடைய கொடுக்கிற தேசம் உன்னுடைய எதிரிகளிலிருந்து உனக்கு ரெஸ்ட் கொடுக்கும்னு சொல்றாரு. ನೀನು ಎಷ್ಟೋ
ದೇಶವನ್ನು ಎದುರಿಸಿದ್ಯಾ, ಎಷ್ಟೋ ಎದುರಾಳಿಗಳನ್ನು ಎದುರಿಸಿದ್ಯಾ, ನಾನು ಕೊಡುವಂತ ಈ ದೇಶವು ನಿನಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ ಅಂತ ಅಂದನು. நீங்க யோசுவா 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்கள். ನೀವು ಯೋಶುವ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 23ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடி எல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. ಯೆಹೋವನು ಮೋಶೆಯ ಮೂಲಕ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ಪ್ರದೇಶವನ್ನೆಲ್ಲ ಯೋಶುವನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಇಸ್ರಾಯೇಲ್ ಕುಲ ಭಾಗಗಳಿಗನ್ನು ಸಾರವಾಗಿ ಹಂಚಿಕೊಟ್ಟನು. ಯುದ್ಧವು ನಿಂತು தேசத்திலெல்ல சமாதானம் உண்டாயிತು. நல்ல கவனிங்க, யுத்தம் இல்லாததுனால இவங்க தேசத்துல வந்து எப்படி இருந்தாங்கன்னா அமைதியா ரெஸ்ட்ல இருந்தாங்களாமா. ಯುದ್ಧ ಇಲ್ಲದ ಕಾರಣ ಇವರು ದೇಶದಲ್ಲಿ ಇದ್ದರಂದ್ರೆ ಸಮಾಧಾನದಿಂದ ಇದ್ದರು. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன், ಪ್ರಿಯರೇ, ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ, இந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, நீங்க என்கிட்ட வாருங்க நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅನ್ನುತ್ತಾನೆ ತಾನೆ, ನೀವು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿ ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ. இதை நீங்க இப்படி புரிந்து கொள்ளணும். ಇದನ್ನು ನೀವು ಹೀಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஓய்வு நாளா இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ನಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯ ದಿವಸವಾಗಿದ್ದಾರೆ. 6 நாள் நம்ம வேலை செய்றோம், ஒரு நாள் நம்ம ஓய்ந்து இருக்கிறோம், உண்மைதான். 6 ದಿವಸ ಕೆಲಸ ಮಾಡಿ 1 ದಿವಸ ವಿಶ್ರಾಮಿಸ್ತೇವೆ, ನಿಜ. ஆனா அந்த நாளுல நமக்கு எனர்ஜி கொடுக்கிறது, நம்ம பூஸ்ட் பண்றது, நம்மளை உற்சாகப்படுத்துகிறது, நம்மை புதுப்பிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಆ ದಿವಸದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸೋದಾಗಲಿ, ನಮ್ಮನ್ನು ಚೈತನ್ಯ ಪಡಿಸೋದಾಗಲಿ, ನಮ್ಮನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಿಸೋದಾಗಲಿ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. நீங்கள் யோசித்து பாருங்கள், மார்த்தாள் பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள்னு வேதம் சொல்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಮಾರ್ತಲು ಅನೇಕ ವಿಷಯಗಳ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಪಡುತ್ತಿದ್ದಳು ಎಂಬುದಾಗಿದೆ. ஆனால் மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்தவள் நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று வேதவசனம் சொல்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், அது இளைப்பாறுதல் என்று நான் விசுவாசிக்கிறேன். ಆದರೆ ಮರಿಯಳು ಯೇಸುವಿನ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತು ಒಳ್ಳೆಯ ಪಾಲನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಳು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಇದರ ಬಗ್ಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಇದು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ವಿಶ್ರಾಂತಿ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. நீங்க இந்த உலகத்தின் பாடுகளை எல்லாம் விட்டுட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட வருகிற பொழுது, ஆண்டவருடைய ஆராதனைக்கு போகிற பொழுது, ஜெபத்திற்கு முழங்கால் போடுகிற பொழுது, வேதத்தை திறந்து நீங்கள் வாசிக்கிற பொழுது, ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ನೀವು ಈ ಲೋಕದ ಎಲ್ಲಾ ಸಂಕಟಗಳಿಂದ ನೀವು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ, ಸತ್ಯವೇದ ಓದುವಾಗ ದೇವರು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಭಾವಿಸ್ತೇನೆ. நல்ல கவனிங்க, இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு தேசத்தை கொடுத்தார் இளைப்பாறும்படியாக. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ದೇವರು ಒಂದು ದೇಶವನ್ನೇ ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಕೊಟ್ಟರು ಅವರು ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಹೊಂದುವಂತೆ. ஆனால் நமக்கு தேவன் ஒரு தேசத்தை அல்ல, அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார். அவரே நமக்கு இளைப்பாறுதலாய் இருக்கிறார். ಆದರೆ ನಮಗಾದರೂ ದೇವರು ಒಂದು ದೇಶವನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ, ಆತನ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ಆತನೇ ನಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், நான் வந்து திரும்பவும் நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். ಯೋಹನ 14ರಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈಗ ಅನ್ನುತ್ತಾನೆ, ನಾನು ಹೋಗಿ ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತೇನೆ, ಮತ್ತೆ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಕೂಡ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. நான் சில வசனங்களின் மூலமாக எப்படி கிறிஸ்து நமக்கு இளைப்பாறுதலா இருக்கிறார் என்று நான் உணர்த்தி காட்ட விரும்புகிறேன். ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯಗಳ ಮುಖಾಂತರ ಹೇಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಆಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, நாள் நமக்கு முக்கியம் இல்ல, ದಿವಸ ಎಂಬುದು ಮುಖ್ಯವಲ್ಲ, அல்லது ஒரு இடம் நமக்கு முக்கியம் இல்ல, ಅಥವಾ ಒಂದು ಸ್ಥಳ ಎಂಬುದು ஒரு ಮುಖ್ಯವಲ್ಲ, தேசம் நமக்கு முக்கியம் இல்ல, ಒಂದು ದೇಶ ಎಂಬುದು ಮುಖ್ಯವಲ್ಲ. எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாக இதற்கு பின்பாக கிரியை செய்கிற தேவன் தான் நமக்கு இளைப்பாறுதலாய் இருக்கிறார். ಇದೆಲ್ಲವನ್ನು ಕೊಡುವಂತ, ಇದರ ಹಿಂದೆ ಕ್ರಿಯೆ ನಡೆಸುವಂತ ದೇವರೇ ನಮಗೆ ಮುಖ್ಯ. தேவனே நமக்கு இளைப்பாறுதலாய் இருக்கிறார். ದೇವರೇ ನಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಆಗಿದ್ದಾರೆ. கிறிஸ்துவே நமக்கு இளைப்பாறுதலாய் இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ನಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ நான் ಆಗಿದ್ದಾನೆ. ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಲು ಬಯಸುತ್ತೇನೆ. 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். ವಿಮೋಚನ ಕಾಂಡ 33ರಲ್ಲಿ 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. இங்கே ஆண்டவர் மோசேயின் இடத்துல பேசுகிற பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ದೇವರು ಮೋಶೆ ಬಳಿ ಮಾತನಾಡುವಾಗ ಈಗ ಅನ್ನುತ್ತಾರೆ, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்,
நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ಅದಕ್ಕೆ ಯೆಹೋವನು ನಾನೇ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವೆನು ಅಂದನು. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ಇಲ್ಲಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ರಹಸ್ಯವನ್ನು ತೋರಿಸುತ್ತೇನೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ದೇವರು ಈಗ ಅನ್ನುತ್ತಾನೆ, ನಾನೇ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಂದು நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವೆನು ಅಂದನು. இங்க அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ಆತನು ಹೇಳಿದಂತ ವಿಷಯ ಏನು ಗೊತ್ತಾ? வேற யாரும் உனக்கு தேசத்தை கொடுக்க முடியாது. ಬೇರೆ ಯಾರಿಂದಲೂ ನಿನಗೆ ದೇಶ ಕೊಡಲು வேற ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. யாரும் உனக்கு ஜெயத்தை கொடுக்க முடியாது. ಬೇರೆ ಯಾರು ನಿನಗೆ ಜಯ ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உன்னுடைய எதிரிகளிலிருந்து வேற யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. ನಿನ್ನ ಎದುರಾಳಿಗಳಿಂದ ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸಲು ಬೇರೆ ಯಾರಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக வேற யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. ಮೇಘ ಸ್ತಂಭವಾಗಿ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವಾಗಿ ಬೇರೆ ಯಾರು ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಲು 40 ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வருடங்கள் வனாந்திரத்திலே அப்பம் உனக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்னை தவிர. 40 ವರ್ಷ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಿನಗೆ ಆಹಾರವನ್ನು ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ನನ್ನನ್ನು ಹೊರತು. மன்னாவை கொடுத்தவர் நான். ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟಾತನು ನಾನು. இறைச்சியை கொடுத்தவர் நான். ಮಾಂಸವನ್ನು ಕೊಟ್ಟಾತನು ನಾನು. செங்கடலை பிளந்தவர் நான். ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ವಿಭಾಗ ಮಾಡಿದ್ದು ನಾನು. யோர்தானை பின்னிட்டு போக பண்ணினவர் நான். ಯೋರ್ದಾನನ್ನು ಹಿಂದೆ ಹೋಗುವಂತೆ ಮಾಡಿದ್ದು ನಾನು. கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தவர் நான். ಬಂಡೆಯಿಂದ ನೀರನ್ನು ಬರ ಮಾಡಿದ್ದು ನಾನು. பார்வோனுடைய அந்த சேனைகளை சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவர் நான். ಪಾರೋನನ ಸೈನ್ಯವನ್ನು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಮುಳುಗಿಸಿದ್ದು ನಾನು. ஒரு வழியாய் வரக்கூடிய உன்னுடைய எதிரிகளை 7 வழியாக ஓடி போக பண்ணினவர் நான். ಒಂದು ದಾರಿಯಿಂದ ಬಂದಂತ ಎದುರಾಳಿಗಳನ್ನು 7 ದಾರಿಯಿಂದ ಹಿಂತಿರುಗಿ ಓಡುವಂತೆ ಮಾಡಿದ್ದು ನಾನು. அதனாலதாங்க மோசேக்கு ஆண்டவர் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செய்யும், கவலைப்படாத, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு ரெஸ்ட் கொடுப்பேன். ಅದಕ್ಕೆ ದೇವರು ಮೋಶೆಗೆ ಈಗ ಅಂದರು, ನಾನೇ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವೆನು, ಚಿಂತೆ ಪಡಬೇಡ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் என்னங்க, ஆண்டவரே இல்லாம நான் வீடு கட்டிட்டேன். ನೀವು ಭಾವಿಸಬಹುದು, ದೇವರೇನು, ದೇವರಿಲ್ಲದೆ ನಾನು ಮನೆ ಕಟ್ಟಿದ್ದೇನೆ, எனக்கு சம்பாத்தியம் இருக்கு, நான் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறேன், என்னால முடியாதா என்ன? ನನಗೆ ಸಂಪಾದನೆ ಇದೆ, ನನಗೆ ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯವಿದೆ, ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಲ್ಲವಾ ಏನು ಅಂತ ಕೇಳಬಹುದು. 15வது வசனத்தை பாருங்க. ಅಲ್ಲಿ 15ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. மோசே தேவன்ட்ட சொல்றாரு. ಅದಕ್ಕೆ ಮೋಶೆ ದೇವರಿಗೆ ಈಗ ಅಂದನು, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ಅದಕ್ಕೆ ಮೋಶೆ, ನೀನೇ ನಮ್ಮ ಸಂಗಡ ಬಾರದೆ ಹೋದರೆ ನಮ್ಮನ್ನು ಇಲ್ಲಿಂದ ಹೋಗಗೊಡಿಸಬಾರದು. நல்லா தெரிஞ்சுக்கங்க பிரியமானவர்களே. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ ಪ್ರಿಯರೇ. தேசத்துல போய் குடியிருக்கிறது வேணா சாத்தியமா இருக்கும். ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀವು ವಾಸ ಮಾಡೋದು ಬೇಕಾದ್ರೆ ಸಾಧ್ಯವಾಗಬಹುದು. அந்த தேசத்துல விளைச்சல் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் வேணுங்க. ಆ ದೇಶದಲ್ಲಿ ಪೈರನ್ನು ಬೆಳೆಸೋದಕ್ಕೆ ದೇವರು ಬೇಕು. எதிராளிகள் இடத்துல இருந்து அந்த தேசத்தை காக்கிறதுக்கு ஆண்டவர் வேணும். ವಿರೋಧಿಗಳ ಬಲಿಯಿಂದ ದೇಶವನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ ದೇವರು ಬೇಕು. ஒரு பெரிய மதில் சுவரை காம்பவுண்ட் வால கட்டிட்டா நம்மளுக்கு எதிராளி இல்லன்னு நினைக்காதீங்க. ಒಂದು ದೊಡ್ಡ ಗೋಡೆಯನ್ನು ಕಟ್ಟಿದ್ರೆ ನಮಗೆ ವಿರೋಧಿಗಳು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಭಾವಿಸಬೇಡಿ. ಮನೆ ಕಟ್ಟಬಹುದು, ஆனா அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் வேணும். ಆದ್ರೆ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷ வீட்டுக்குள்ள சுகம் வேணும். ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥತೆ ಬೇಕು. அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் வேணும். ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಬೇಕು. அங்க தூக்கம் வரணும், படுத்த தூக்கம் வரணும். ಅಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿದ್ರೆ ನಿದ್ದೆ ಬರಬೇಕು. அங்க இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுகிற பொழுது அதை சந்தோஷத்தோட ருசித்து நம்ம சாப்பிடணும். ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವ ಆಹಾರವನ್ನು ನಾವು ಸಂತೋಷಕರವಾಗಿ ರುಚಿಸಿ நான் ಆಹಾರ உங்களுக்கு ತಿನ್ನಬೇಕು. சவாலாக சொல்லுவேன், அதே நேரத்துல தாழ்மையா சொல்லுவேன். ನಿಮಗೆ ಸವಾಲಾಗಿ ಕೂಡ ತಿಳಿಸ್ತೇನೆ, ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕೂಡ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. நீங்க எவ்வளவு வெற்றியை பார்த்தாலும் அந்த வெற்றியில கர்த்தர் உங்களோட கூட இல்லைன்னா அந்த வெற்றி கசக்கும். ನೀವು ಎಷ್ಟೇ ಜಯವನ್ನು ನೋಡಿದ್ದರೂ ಕೂಡ ಆ ಜಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ಅದು சில ಕಹಿಯಾಗಿರುತ್ತದೆ. நேரங்கள்ல ஜனங்கள் ஆண்டவரே இல்லாம அவங்க சாதித்த அந்த சாதனைகள் கூட முட்கிரீடமாக மாறி விடுகிறது, தெரியுமா? ಕೆಲವು ಸಾರಿ ಜನರಿಗೆ ದೇವರು ಇಲ್ಲದೆ ಅವರು ಸಾಧಿಸಿದಂತ ಜಯವು ಅವರಿಗೆ ಮುಳ್ಳಿನ ಕಿರೀಟದಂತೆ ಇದ್ದಿದೆ ಗೊತ್ತಾ? எவ்வளவோ பெரிய ஜனங்கள் சாதித்தவர்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கைய ஒரு முட்கிரீடம் போல நினைக்கிறாங்க, ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡ ಸಾಧನೆಗಳನ್ನು ಮಾಡಿದಂತ ಜನರು ಅವರ ಎಲ್ಲಾ ಜಯವನ್ನು ಒಂದು ಮುಳ್ಳಿನ ಕಿರೀಟದಂತೆ ಇದ್ದಿದ್ದಾಗಿ ಭಾವಿಸಿದ್ದಾರೆ. நான் உங்களுக்கு சொல்லுவேன், 100% நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டும், அதற்கு இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ನಾನು ನಿಮಗೆ 100% ಖಂಡಿತವಾಗಿ ತಿಳಿಸುತ್ತೇನೆ, ಯಾವುದೇ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಸಾಗಬೇಕು, ಅದರಲ್ಲಿ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿ ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. தாவீது ராஜாவாக இருந்தான், அவனுடைய வருஷத்துல தேசம் அமைதியா இருந்ததுன்னு வேதவசனம் சொல்லுது. ದಾವಿದನು ಅರಸನಾಗಿದ್ದನು, ಆತನ ಕಾಲದಲ್ಲಿ ದೇಶವು
ನೆಮ್ಮದಿಯಿಂದ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ சாலமோனுடைய ನೋಡುತ್ತೇವೆ. நாட்களிலே யுத்தமே இல்ல, தேசம் சந்தோஷமா இருந்தது. அவனுடைய தேசம் அவ்வளவு அபிவிருத்தியாக வளர்ந்ததுன்னு வேதவசனம் சொல்லுது. ಸಾಲೋಮನ ಕಾಲದಲ್ಲಿ ದೇಶದಲ್ಲಿ ಯಾವ ಯುದ್ಧವಿಲ್ಲದೆ ಸಮಾಧಾನಕರವಾಗಿತ್ತು ಮತ್ತೆ ಬಹಳ ಸಮೃದ್ಧಿಯಿಂದ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. நன்றாய் கவனிங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. உங்களுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் வேணும், ரெஸ்ட் வேணும்னு சொன்னா உங்களுக்கு முன்பதாக தேவன் செல்ல வேண்டும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಬೇಕು, ವಿಶ್ರಾಂತಿ ಬೇಕು ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ದೇವರು ಹೊರಟು ಹೋಗಬೇಕು. தேவன் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆறுதலா இருக்கிறார், இளைப்பாறுதலா இருக்கிறார், ரெஸ்ட் கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். ದೇವರೇ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುವಾತನು, ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವಾತನು ದೇವರೊಬ್ಬರೇ. நான் கடைசியாக முடிக்கிற நேரத்துல ನಾನು ಕೊನೆಯದಾಗಿ ಮುಗಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ உங்களுக்கு இன்னொரு வேத வாக்கியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮಗೆ ತೋರಿಸಿಕೊಡಲು ಬಯಸುತ್ತೇನೆ. நீங்க சங்கீதம் 62க்கு வாங்க. ನೀವು ಕೀರ್ತನೆ 62ಕ್ಕೆ ಬನ್ನಿ. 62வது சங்கீதம் ಕೀರ್ತನೆ 62ನೇ ಕೀರ್ತನೆ முதலாவது வசனத்தை நீங்கள் பாருங்க. ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ನೋಡಿ. வேதவசனம் இப்படி சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೀಗೆ ತಿಳಿಸುತ್ತದೆ, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ನನ್ನ ಮನಸ್ಸು ದೇವರನ್ನೇ ನಂಬಿ ಶಾಂತವಾಗಿರುವುದು, ನನ್ನ ರಕ್ಷಣೆಯು ಆತನಿಂದಲೇ. என்னுடைய ரெஸ்ட் அவர் மூலமா தான் வரும்னு ஆங்கில வார்த்தை சொல்லுகிறது. ನನ್ನ ಶಾಂತವು ಆತನಿಂದಲೇ ಎಂಬುದಾಗಿ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಇದೆ. 5வது வசனத்தை பாருங்க. ಅಲ್ಲಿ 5ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ನನ್ನ ಮನವೇ ದೇವರನ್ನೇ ನಂಬಿ ಶಾಂತವಾಗಿರು, ನನ್ನ ನಿರೀಕ್ಷೆಯು ನೆರವೇರುವುದು ಆತನಿಂದಲೇ. உங்களுக்கு ரட்சிப்பு வேணுமா? ನಿಮಗೆ ರಕ್ಷಣೆ ಬೇಕಾ? சுகம் வேணுமா? ನಿಮಗೆ ಸ್ವಸ್ಥತೆ ಬೇಕಾ? நிம்மதி வேணுமா? ನೆಮ್ಮದಿ ಬೇಕಾ? சமாதானம் வேணுமா? ಸಮಾಧಾನ ಬೇಕಾ? உங்களுக்கு ஒரு இளைப்பாறுகிற பூமி வேணுமா? ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯ ಭೂಮಿ ಬೇಕಾ? உங்களுடைய நீங்க வேலை செஞ்சுட்டு வரீங்க, நீங்க ஓய்வெடுக்கிற நாள் உபத்திரவ நாளா இருக்கு, அது ஓய்வு நாளா மாறணும்னா ஆண்டவர் உங்களுக்கு தேவை. ನೀವು ವಿಶ್ರಾಮಿಸುವ ದಿವಸ ಉಪದ್ರವದ ದಿವಸವಾಗಿದೆ ಅಂದರೆ ನಿಮಗೆ ದೇವರು ಬೇಕು. நான் கடைசியாக அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ಕೊನೆಯದಾಗಿ ಆ ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನಾನು ಮುಕ್ತಾಯಗೊಳಿಸಲು ಬಯಸ್ತೇನೆ. மத்தேயு 11ாம் அதிகாரம் 28வது வசனம். ಮತ್ತೇಯನಿಗೆ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 11:28ರಲ್ಲಿ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ಎಲೆ ಕಷ್ಟಪಡುವವರೇ, ಹೊರೆ ಹೊತ್ತವರೇ, ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುವೆನು. யார் இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும்? ಯಾರ ಬಳಿ ನೀವು ಬರಬೇಕು? இயேசுவின் இடத்திற்கு வாருங்கள். ಯೇಸುವಿನ ಬಳಿ ಬರಬೇಕು. ஓய்வு நாள் அவர்தான், ವಿಶ್ರಾಂತಿಯ ದಿವಸ ಆತನೇ, ஓய்வின் வருஷமும் அவர்தான், ವಿಶ್ರಾಂತಿಯ ವರ್ಷವೂ ಆತನೇ, நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசமும் அவர்தான், ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಕಾನಾನ್ ದೇಶವೂ ಆತನೇ, நம்மளுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக இருப்பவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ನಮಗೆ ಎಲ್ಲವಾಗಿಯೂ ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ ಇರುವಾತನು ನಮ್ಮ ಯೇಸು நீங்க ಕ್ರಿಸ್ತನು. ஆண்டவர்ட்ட வாங்க, ನೀವು ದೇವರ ಬಳಿ ಬನ್ನಿ, அவர் மூலமாய் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். ಆತನ ಮುಖಾಂತರ ನಿಮಗೆ ರಕ್ಷಣೆ ಸಿಗುತ್ತದೆ. அவர்கிட்ட நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது. ಆತನ ಬಳಿ ನೀವು ಬರುವಾಗ ನಿಮ್ಮೆಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗೆ ಪರಿಹಾರ ಉಂಟು. இயேசு சகேயுவின் வீட்டிற்கு வந்தார், அங்க ரட்சிப்பு வந்தது. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಜಕ್ಕಾಯನ ಮನೆಗೆ ಬಂದನು, ಅಲ್ಲಿ ಆತನಿಗೆ ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಯಿತು. மரித்து போன மகளுடைய வீட்டிற்கு ஆண்டவர் போனால் மரித்தவள் உயிரோடு எழுந்தாள். ಸತ್ತಂತ ಮಗಳ ಮನೆಗೆ ದೇವರು ಹೋದರು, ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಂತ ಮಗಳು ಜೀವವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಳು. குறைவுபட்ட ஒரு திருமண வீட்டுக்கு ஆண்டவர் போனார், அங்கிருந்த அந்த குறைவு நிறைவானது. ಕೊರತೆಯಿಂದ ಇದ್ದಂತ ಮದುವೆ ಮನೆಗೆ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹೋದರು, ಅಲ್ಲಿದ್ದಂತ ಕೊರತೆಯು ಸಂಪೂರ್ಣವಾಯಿತು. ஒரு காற்றினுடைய கொந்தளிப்பும் அமைதலும் இல்லாதிருந்த படகின் மத்தியிலே ஆண்டவர் எழுந்து நிற்கிற பொழுது அந்த கடலிலே ஒரு அமைதி உண்டானது. ಒಂದು ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುತ್ತಾ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲವಾಗಿದ್ದಾಗ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಎದ್ದು ನಿಂತರು, ಅಲ್ಲಿ ಒಂದು ಶಾಂತವು ಸಮಾಧಾನ நீங்க ಉಂಟಾಯಿತು. சொல்றீங்களா, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, ಇವತ್ತು ನೀವು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನಾನು ಬಹಳ ಒಂದು ಗಲಿಬಿಲಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ, எனக்கு ஆறுதல் இல்ல, ನನಗೆ ಒಂದು ಸಮಾಧಾನವಿಲ್ಲ, சரியா தூங்கி ரொம்ப நாள் ஆகுது, ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಬಹಳ ದಿವಸ ಆಗಿದೆ, நான் கனவுனால ரொம்ப கெட்ட கனவுனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ಕೆಟ್ಟ ಕೆಟ್ಟ ಕನಸುಗಳಿಂದ ಬಹಳ ಬಾಧೆಯನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ, ஜனங்களுடைய வார்த்தையினால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், காயப்பட்டிருக்கிறேன், ಜನರ ಮಾತುಗಳಿಂದ ಹೆಚ್ಚು ಬಾಧೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೇನೆ, ಗಾಯವನ್ನು ಹೊಂದಿದ್ದೇನೆ, ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், ನಾನು ವಂಚನೆಗೊಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, நிறைய இழந்துட்டேன், ಬಹಳವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ, எனக்கு முடியல, ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ, வாழ்றதை விட சாகுறது நல்லதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ಬಾಳುವುದಕ್ಕಿಂತ ಸಾಯೋದೇ ಒಳ್ಳೆದಂತ ಯೋಚನೆ
கஷ்டத்துல யார் எனக்கு கை கொடுக்குவா? ಈ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಯಾರು ನನಗೆ ಸಹಾಯ நான் ಮಾಡುತ್ತಾರೆ? உங்களுக்கு சொல்லுகிறேன், ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ, ஆண்டவரிடத்திற்கு வாருங்கள். ದೇವರ ಬಳಿಗೆ ಬನ್ನಿ.